பூக்களே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருநீற்று பச்சிலை செடி. நான் ரொம்ப நாளாக மூலிகை சம்பந்தமாக சில வீடியோ போடலான்னு இருந்தேன். இன்றைக்கி முதல்ல சிவனுக்கு உகர்ந்த திருநீற்று பச்சிலை செடியை பற்றி உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டில் இந்த திருநீற்று பச்சிலை இருக்குது. இந்த திருநீற்று பச்சிலை நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ எங்களுக்கு சளி பிடிச்சிட்டு காது வலி வரும். அப்போது காது வலிக்கு அதை இலைய ஒரு 5-6 இலை பிரித்து கையால் நல்லா கசக்கிட்டு அந்த சாறு வரும் இல்லையா, அது காதில் ஊற்றி விடுவார். 1 சொட்டு 2 சொட்டு ஒட்டிட்டு அப்படியே மேலே உள்ளார லைட்டாக பஞ்சு வச்சுருவார். காலையில் எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்கும்போது வச்சு விட்ருவார். காலையில் எழுந்தா கொஞ்சம் அந்த காது வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணார். நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த திருநீற்று பச்சிலை சிவனுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம சுவாமிக்கு பூ கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா பூவும் கலந்து கட்டும்போது இந்த இலையும் வச்சு கட்டி சிவனுக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். அதை தவிர இது நல்ல நறுமணம் கொண்டது, வாசம் இருக்கும். நம்ம வீட்டில் ஃப்ளவர் வாஷ் மாதிரி எதாவது வச்சுருந்தோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இப்படியும் வைக்கலாம். ஒரு கொத்து பறித்து இப்படியே வச்சா வீட்டு ஃபுல்லாக நல்லா அந்த வாசம் இருக்கும். இதான் விதை. பூ இதில் விதை வரும் கருப்பாக. இந்த விதை தான் சப்ஜா விதைன்னு சொல்கிறாங்க. இப்போ கடையில் எல்லாம் சப்ஜா விதை கிடைக்குது இல்லை, இதோட விதை தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்வோன்னா, அந்த விதையை அப்படியே எடுத்து நாக்கில் அப்படியே வச்சுப்போம். உள்ளுக்குள்ளே கருப்பாக இருக்கும். நல்லா தேய்ச்சிட்டோன்னா கருப்பாக வரும். நாக்கில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டே இருப்போம். அப்புறம் நாக்கை காமிக்கும்போது அது புஷ்ஷுன்னு பெருசாக ஊறி பெருசாக தெரியும். அது ஒரு விளையாட்டாக விளையாண்டுட்டு போவோம். அது ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சப்ஜா விதை இப்போ வெயில் அடிக்கிறது காலத்துக்குள்ளெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா, எந்த லெமன் ஜூஸோ எந்த ஜூஸ் போட்டாலும் அந்த விதையை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். சீக்கிரம் ஊறிடும். அது ஊறிட்டா அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூனு அந்த ஜூஸோடு போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா, அந்த சூட்டுக்காக வலிக்கும், வயிறு வலி, அதுக்கெல்லாம் இது நல்ல மருந்தாக நமக்கு இருக்கும். இந்த காய்ச்சல் சளி இதெல்லாம் வந்தால் கூட கஷாயம் மாட்டோம், டீ போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 இலை போட்டு கூட நம்ம டீயாக குடிக்கலாம். இந்த தோல் நோய் இருக்குல்ல, தோல் நோய்க்கு, அப்புறம் மரு இருக்குது பாருங்கள், முகப்பருக்கெல்லாம் இதை நல்லா அரைச்சி மூஞ்சில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே குளித்து வந்தோன்னக்க அந்த முகப்பருவெல்லாம் போயிடும். இதை நம்ம தைலமாக காய்ச்சி கூட நல்லெண்ணெயில் இந்த இலையில போட்டு சாறை எடுத்து போட்டு காய்ச்சி வச்சுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம தடவி வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சிரோன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் இது ஒரு கொத்து இலையை பிரித்து போட்டோன்னா தலையில் வர பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த வேர்க்குரு மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வேறு மாதிரியெல்லாம் வரும், சூட்டு கட்டியெல்லாம், அதுக்கெல்லாம் இதை நல்லா அரைச்சி அதை மேலே அப்பி வச்சிட்டோன்னாக்க அந்த கட்டிகள்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும். இது ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக சமூலம்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஃபுல்லாக உபயோகப்படும். வேர், இலை, பூவு, விதை எல்லாமே நமக்கு இது பயன்படும். இதுக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க. திருநீற்று பச்சிலை, திருநீற்று பத்திரி, நாங்கள் சின்ன பிள்ளையில் துணுத்தி பச்சிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது சப்ஜா செடி, விபூதி பச்சிலை, இந்த மாதிரி இதுக்கு நிறையா பேர் உண்டு. இது நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை நம்ம வீட்டில் வச்சாக்க ரொம்ப விசேஷம். இந்த செடியெல்லாம் யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த செடியெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.